ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சனிக்கிழமைங்க. காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். அத்தைக்கு வந்து இன்னும் உடம்பு சரியாகலை. சரின்ட்டு அந்தாண்ட கடைக்கு முன்னாடியும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டு வாசல்லையும் கூட்டிகிட்டு அங்கேயும் சாணி தெளிச்சிட்டு இங்கேயும் சாணம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டி கோலம், இங்கே ஒரு சின்ன கோலம் போட்டுட்டேங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரோஸ் வந்து 2 வெடிச்சிருக்கு. அப்புறம் ரெட் கலர் ரோஸும் கனகாமரம் பூவும் வெடிச்சிருக்குங்க. கனகாமரம் பூ வந்து அந்த அளவுக்கு நான் விரும்புறதில்ல, அத்தை தான் வைப்பாங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் இந்த பூவெல்லாம் கட்டி வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விறகடுப்பில் தாங்க வெளியே சாப்பாடு செய்யலான்னு செஞ்சுட்டு இருந்தேன். ஜெய்குட்டி உள்ளே இருந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டாங்க. அவங்க பாட்டி வீட்டில் இருக்கிற பாத்திரமும் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தாங்க விளக்குறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் கொஞ்சமாக இருந்துச்சு, சரின்ட்டு அதை பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கத்திரிக்காய் கிரேவிங்க. மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிடிக்காது, அதனால் அவருக்கு தனியாக காரக்குழம்பு வச்சுருக்கேங்க. அவர் வந்து மேக்ஸிமம் காய்கள்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டார். பருப்பு குழம்பு தாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு அவருக்கு தனியாக வச்சுட்டு பாத்திரம் வந்து விளக்கிட்டு இருந்தாங்க. பாத்திரம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால உட்காந்து விளக்குனா டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு நின்றுட்டு விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் துணி நிறையா ஊறிட்டுருக்கு. இது எப்போ துவைச்சி முடிப்பேனே தெரியலங்க.